என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து இந்த இடிஎஸ் 0. ஸோ இது வந்து 3 டைம்ஸ் நம்ம ஒரே இதுதான் மறுபடியும் மறுபடியும் பண்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ரைட்டா? டபுள் கோட்ஸ்ல வர ஒரு ஸ்ட்ரிங். ஸோ உங்களுக்கு என்ன இப்ப தெரியும்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல, நம்ம வேரியபிள யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ ப்ளஸ் பண்ணி ஒரு வேரியபிள போட்டோம்னா, நம்ம ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணா போதும், எல்லா இடத்துலயும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ப்ரோகிராம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே ரைட்டா? ஃபியூச்சர்ல நம்ம எதாவது மாத்தணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவுமே ஒரே மேக் அட்ரஸ் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். கரெக்ட்டா? நம்ம ஒரே மேக் அட்ரஸ் தான் எப்பவும் சேஞ்ச் பண்றோம். நம்ம புது மேக் அட்ரஸ் இருக்கணும்னா, நம்ம தான் இங்க வந்து 1122 அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா போடுறோம். கரெக்ட்டா? இந்த மாரி இருந்துச்சுன்னா, யூசருக்கு வந்து அது ஈஸியா இருக்காது. நமக்கு வந்து பைத்தான் தெரியும். ஸோ நம்ம வந்து உள்ள போய் மாத்திருவோம். பட் நம்ம டூல யூஸ் பண்றவங்களுக்கு இது தெரியாது. ரைட்டா? ஸோ ஃபியூச்சர்ல நம்ம வந்து இன்புட் ஆப்ஷன யூஸ் பண்ணி, நம்ம வந்து இந்த மாரி இது யூசர் என்டர் பண்ற மாரி நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்புட் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன். பட் இப்போ அத யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இது எல்லாத்தையும் வந்து வேரியபிளா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சிம்பிளா நான் என்ன பண்றேன், இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இல்லையா? ஸோ அதுக்கு நேம் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இன்டர்ஃபேஸ் ஈக்குவல்ஸ் டூ இடிஎஸ் 0 அப்படின்னு குடுக்குறேன். ரைட்டா? இப்போ இங்க என்ன பண்றேன், இத வந்து சிம்பிளா க்ளோஸ் பண்ணிட்டு, ப்ளஸ் பண்ணி இன்டர்ஃபேஸ், அப்புறம் ப்ளஸ் பண்ணி இத க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ என்ன நடக்கும், சிம்பிளா வந்து இஃப் கான்ஃபிக் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த இடிஎஸ் 0 இருக்குமா? அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டவுன் இருக்கும். ஸோ இங்க இப்போ கரெக்ட்டா என்ன நடக்குதோ அது எக்ஸாக்ட்டா நடக்கும். ரைட்டா? ஸோ சிம்பிளா மறுபடியும் வந்து இதே விஷயத்த எல்லாத்துலயும் நம்ம பண்ணோம். ஓகேவா? ஸோ சிம்பிளா நான் இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்த இத அழிச்சிட்டு இத பேஸ்ட் பண்றேன். ஸோ நமக்கு ஜாப் டக்குன்னு ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது நம்ம வேரியபிள். நம்மளோட வேரியபிள் எதுக்கு போடணுங்கிறது நம்ம மேக்கு. ஓகேவா? ஸோ நியூ மேக் அப்படின்னு நான் நேம் குடுத்துக்கிறேன். பட் நீங்க என்ன வேணா குடுக்கலாம். ஓகேவா? உள்ள வந்து ஏதாவது ஒண்ணு குடுக்கணும். ரைட்டா? ஸோ நான் வந்து இத அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் கட் பண்ணிட்டு போய் இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆனா 55ன்னு குடுக்குறேன். ஓகேவா? இப்போ இங்க வந்து பிளஸ் நியூ மேக் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும், இஃப் கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் வந்து இடிஎஸ் 0 ஹெச்டபிள்யூ எத்தர் ஸ்பேஸ் விட்டு நியூ மேக், அதாவது இங்க இருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு எப்போ வேணுமோ வந்து நம்ம எப்படி மாத்திக்கலாம். இப்போ எனக்கு வந்து இடிஎஸ் 0 வேணாம், நம்ம வைஃபை அடாப்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு WLAN 0ன்னு இருக்கும். சப்போஸ் வைஃபை அடாப்டர் கனெக்ட் பண்ணி இருந்தால், ஓகேவா? இருந்தா நான் இத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா இடிஎஸ் 0 இருக்குன்னா இடிஎஸ் 0ன்னு டக்குன்னு மாத்தலாம். ரைட்டா? இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ என்னோட இஃப் கான்ஃபிக் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும். ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிட்டு இஃப் கான்ஃபிக் பண்ணலாம். என்னோட மேக் அட்ரஸ் 99 அப்படின்னு முடியுது. இப்போ மறுபடியும் பைத்தான் கமாண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இதுல வரல. நம்ம இந்த இதுல பண்ணோம். கிளியர் பண்ணிக்கிறேன். பைத்தான் மேக் சேஞ்சர் py ரைட்டா? என்டர் கிளிக் பண்றேன். முடிஞ்சிருச்சு. இப்போ இஃப் கான்ஃபிக் பார்த்தீங்களா? இப்போ 55 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு புது மேக் அட்ரஸ் வேணும் அப்படின்னா 44 அப்படின்னு இங்க மட்டும் மாத்தினா போதும். மறுபடியும் நான் ரன் பண்ணேன்னா இப்போ இஃப் கான்ஃபிக் பண்ணலாம் 44 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ சிம்பிளா வந்து இந்த நியூ மேக்ல வேணா சிம்பிளா இல்லாம இருக்கலாம். பட் இன்டர்ஃபேஸ்ல 3 வாட்டி இன்டர்ஃபேஸ் போடுறதுல நம்ம ஒரே ஒரு வாட்டி போட்டுறலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது யூசருக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க வந்து பிரிண்ட் பண்ணலாம். என்ன மேக் அட்ரஸ்க்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். எப்படின்னா, ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபோ தான். ஓகேவா? பிரிண்ட் அப்படின்னு பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு சேஞ்சிங் மேக் அட்ரஸ் அப்படி பண்ணலாம். ஓகேவா? சேஞ்சிங் மேக் அட்ரஸ் இப்படி பண்ணலாம். பிகாஸ் வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்ட ரன் பண்ணும்போது ஒண்ணுமே வராம இருக்கிறதுக்கு இப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா, யூசர் ஓகே மேக் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இத வந்து இப்போ 33ன்னு மாத்திடுறேன். இப்போ நான் இத வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். சேஞ்சிங் மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு ஆப்ஷன் வருது. எனக்கு இது வந்து யூசர் சைட்லேருந்து பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட்டா? இப்போ இதையே நம்ம இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில வந்து ப்ளஸ் இது பண்ணலாம். இத பண்ணலாம். அப்படியே பண்ணலாம். காப்பி பண்ணி ப்ளஸ் இன்டர்ஃபேஸ் ப்ளஸ் என்ன பண்ணலாம் 2 ப்ளஸ் பண்ணி
நியூ மேக் அப்படின்னு போடலாம். இப்போ என்ன நடக்கும், இப்போ நான் வந்து இதை வந்து மாற்றுறேன், 1 மாற்றுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். என்ன நடக்குது, சேஞ்சிங் மேக் அட்ரஸ் ETS0 to இது வருது. ஓகேவா, நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வரும் இல்லையா. இப்போ நான் இதை வந்து 2 மாற்றிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் பைத்தான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, சேஞ்சிங் மேக் அட்ரஸ் டு ETS0 to இந்த மேக் அட்ரஸ், ரைட்டா. இப்போ நான் இஃப் கான்ஃபிக் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்குது, 2 முடியுது, ரைட்டா. ஸோ இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுற யூஸருக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு யூஸருக்கு தெரியும், ரைட்டா. ஸோ ஓகே, பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்னும் இந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை வந்து இன்னும் பெருசாக பில்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், நிறைய ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேவா.